இந்த எம்ப்ராய்டரியோட பார்ட் 2 வீடியோ தான் நம்ம இது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் வீடியோவில் நம்ம ஜஸ்ட் இந்த ஸ்டோன்ஸ் ப்ளக் பண்ணி அண்ட் இந்த ரவுண்ட் கோல்ட் பீட் அண்ட் இந்த ஸ்டிக்கிங் பீடெல்லாம் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து ரிமைனிங் நம்ம பார்ட் 2வில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நான் ஒரு சின்ன அகெயின் அந்த சேம் த்ரெட்டும் இந்த எம்ப்ராய்டரி நீடல் எடுத்திருக்கேன். ஸோ இந்த நீடல் கூட வந்து இந்த மாதிரி ஸ்மால் சுகர் பீட்ஸ் வரும், இந்த மாதிரி ஸ்மால் பீட்ஸு. ஸோ இதை வச்சு ஆல் ஓவர் திஸ் இந்த 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 டிசைனுக்கு ஃபுல்லாக நம்ம சுற்றி ஓவரில் பண்ணிக்கலாம். இது கூட வந்து நூல் கோத்துட்டு இதை வந்து எடுத்துகிட்டு இதை சுற்றி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஊசி நூல் கோத்துக்கிறேன். சரி, இப்போ ஊசி நூலை வந்து நம்ம இந்த 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 ஸ்டிக் பண்ணியிருக்கிற இந்த ஸ்டோனுக்கு சென்டரில் இதை நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி. ஸோ பின்னாடி நூல் லாக் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த பீட்ஸை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்படி வந்துடும். இதை நம்ம ஊசி மூலமாக எடுத்துகிட்டு இதை வந்து இந்த டிசைன் இந்த ஸ்டிக் பண்ணியிருக்கிற இந்த ஸ்டோனுக்கு சுற்றிலும் இப்படி போட்டுட்டு வரணும். இந்த மாதிரி. ஸோ லாக் பண்ணிட்டாக்கா ஸோ அது க்ளீனாக இருக்கும். ஸோ இப்போ சேம் அதே மாதிரி நம்ம இந்த கொஞ்சம் பீட்ஸ் எடுத்துக்கலாம். சில பீட்ஸோட மெஷர்மெண்ட் வந்து கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஹையாக இருக்கும். அது நம்ம அது வந்து ஸ்டக் ஆகும் போது அதை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பீட்ஸில் எல்லாமே மிக்ஸ் தான் வரும். ஸோ எடுத்துட்டு ஸோ இப்படி போட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு பேக் சைடில் இந்த பீடு இருக்குது தெரியுமா? ஸோ இந்த பீடு, ஸோ அங்கே வந்து பின் அகெயின் குத்திக்கோங்க. குத்திட்டு இது மேலே எடுத்துகிட்டு இந்த லாஸ்ட் பீடு இருக்குது தெரியுமா? ஸோ அந்த லாஸ்ட் பீடுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து பின்னை வந்து ஊசியை வந்து இன்சர்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்படி பண்ணால் அந்த பீடோட கண்டினியூஷன்ஸும் நல்லா வரும். ஸோ ஷேப் மாறி போகாமல் நல்லா வரும். ஸோ அதனால் நான் எப்படி குத்திருக்கேன். அதுக்கப்புறம் சேம் இப்போ நம்ம கொஞ்சம் பீட் கையில் வச்சுட்டு சேம் இதே மாதிரி நம்ம பீட்ஸ் உள்ளே போட்டு பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்கள் ஒரு ஸ்டோனோட பேட்டர்ன் ஃபில் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து எத்தனை பீடு போடணும், எப்படி லாக் பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ இது ஒன்று முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்பராக வரும். அதுக்கப்புறம் போக போக எல்லாமே சரியாக வரும். நான் ஸ்டார்டிங் இந்த ஒர்க் பண்ணும்போது கூட ஸோ எனக்கு வந்து அவ்வளோ நல்லா கான்ஃபிடென்ட் இருக்குல்ல. இதுக்கு முன்னாடி நான் ப்ளவுசஸ் எல்லாமே நான் எம்ப்ராய்டரி பண்ணியிருக்கேன். என்னோடய ஓன் ப்ளவுசஸ்க்கெலாம் நான் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி சிம்பிளாக இருக்கிற ப்ளவுஸ்க்கு இல்லைனாக்கா பார்டர் பட்டு சாரிக்கு எல்லாமே நான் இந்த மாதிரி எம்ப்ராய்டரி பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ அப்போ ஸ்டார்டிங் எனக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் இதாச்சு. அதுக்கப்புறம் போக போக பழகிடுச்சு. இதையும் கற்றுக்கிட்டா தான் எது இருந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ண தானே வரும். ஸோ அப்படி தான் எந்த விஷயமா இருந்தாலும் பண்ணி பார்த்துடலான்ற மாதிரி தான் தோணும். ஸோ செஞ்சதுக்கப்புறம் இது இவ்வளோ ஈஸியான்ற மாதிரி தான் இருக்கும். அப்படி தான் நான் இந்த எம்ப்ராய்டரி ஒர்க் கற்றுக்கிட்டேன். சும்மா வீட்டில் இருக்கும்போதோ நம்மளுடைய ப்ளவுஸஸ் அந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணும்போதும் ரொம்ப லைக் ரிஃப்ரெஷிங்காக கூட வந்து நம்ம ஏதோ ஒரு விஷயம் கற்றுக்குறோம் அப்படின்ட்டு கூட நம்மளுக்கு மைண்டில் இருக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி நானே இந்த மாதிரி எம்ப்ராய்டரிஸை போடணும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணுமோ ஸோ அங்கே வந்து
கரெக்டாக வந்து வச்சு என் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள். ஸோ இப்படி வந்தாச்சு. ஸோ இதே மாதிரி நான் இந்த இருக்கிற ஸ்டோன்ஸ்க்கு எல்லாமே போட்டுக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன். எவ்ரி டிசைனுக்கு நடுவில் வந்து இது நம்ம பின்னாடி லாக் பண்ணிவிட்டு கூட நம்ம செய்யலாம். ஒரு டிசைனுக்கும் நம்ம லாக் பண்ணிவிட்டு கூட நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இல்லைனாக்கா அப்படியே கண்டினியூ கூட பண்ணிக்கலாம். ஸோ லாக் பண்ணி பண்ணுறது தான் பெட்டர். இன்கேஸ் நம்மளுக்கு ஏதாவது கை பட்டை ஏதாவது ஓப்பன் ஆச்சுன்னா கூட ஸோ இது மட்டும் தான் நம்மளுக்கு ரிமூவ் ஆகும், லைனாக எல்லாம் ரிமூவ் ஆகாது. ஸோ அதனால் நான் ஒரு டிசைனுக்கு வந்து லாக் பண்ணி அகெயின் நான் புது நெக்ஸ்ட் டிசைனுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக நான் ஊசி கோத்துட்டு நான் பண்ணிக்கிறேன். ஸோ அது கொஞ்சம் பெட்டராக எனக்கு தோணுது. ஸோ அதனால் இது நம்ம பின்னாடி லாக் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக நான் உங்களுக்கு சேம் இதே மாதிரி ஸ்டோன்ஸில் கவர் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு மறுபடியும் காட்டுறேன். நான் இப்போ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ இது அதோட ரெயின் ட்ராப் ஸ்டிக்கர் சுற்றி ஸ்டோன் சுற்றி நான் இந்த மாதிரி சுகர் பீட்ஸை வந்து ஃபுல் கவர் பண்ணி அதை நான் இது பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து பின்னாடி லாக் பண்ணிவிட்டு நம்ம அது ஸ்டிச் முடிச்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் இங்கே நான் வந்து அந்த பிரின்ஸ் கட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்த இந்த பீட் ஒர்க்கில் சைடில் ஒரு டிசைன் போட போகிறேன். ஸோ அதுக்கு சுகர் பீடும் அந்த சுகர் பீடு இன்னும் கொஞ்சம் பிக் பீடும் வந்து ஒரு half இன்ச்சுக்கு கேப் விட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு 3 லீஃப் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ 3 லீஃப் க்ரியேட் பண்ணிவிட்டு ஓன்லி ஒன் சைடு மட்டும் 3 லீஃப் க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம இந்த டிசைன் வந்து கவர் பண்ணிக்க போகிறோம். நான் இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு மெஜர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய பீடும் அப்புறமா சுகர் பீடும், ஸோ 2 பீடும் வந்து நம்ம அட்டாச் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு ஸ்மால் பீட், அப்புறம் பிக் பீட், அகெயின் ஒரு ஸ்மால் பீட், அந்த மாதிரி 3 லீஃப் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுட்டு நம்ம அது செய்ய போகிறோம். ஒரு பக்கம் பார்ட்டிஷன் எடுத்து வச்சுக்கோங்க. சேம் நம்ம ஒரு half இன்ச்சுக்கு வந்து நான் மெஷர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு பக்கத்தில் வந்து நீங்கள் நீடை வந்து ப்ளக் பண்ணி எடுத்துகிட்டு இந்த டிசைன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதோட எட்ஜ் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு பீட் அவளுக்கு இடம் விட்டு கொஞ்சம் தள்ளி போட்டுக்கோங்க. அப்போ தான் டிசைன் வந்து எலிகண்ட்டாக தெரியும். தள்ளிட்டு ஒரு சின்ன பீட், ஒரு பெரிய பீட், அகெயின் ஒரு சின்ன பீட், இந்த 3ஐயும் போட்டுட்டு நம்ம லீஃப் டிசைன் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கீழே குத்தணும் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் லீஃப் அந்த 3 லீஃப் வர மாதிரி நீங்கள் ஷேப்பில் குத்திக்கணும். ஸ்டார்டிங் 1 2 வந்து உங்களுக்கு ஷேப்லெஸ்ஸாக வரலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு போட க்ளீனாக வந்துடும். ஸோ அந்த மெஷர்மெண்ட்டுமே அது எங்கெங்கே நீங்கள் கரெக்டாக சைஸை ப்ளிக் பண்ணுன்றது கூட உங்களுக்கு வந்து பக்காவாக வந்துடும். போட நீங்கள் கரெக்டாக கற்றுக்குவீங்க. அது அதுக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் எட்டு தள்ளி அதை வந்து நம்ம நீடில் வந்து ப்ளக் பண்ணிக்கலாம். தேர்ட் ஒன் போட போகிறோம். பக்கத்தில் போட்டு ப்ளக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் நம்ம இது ஃபுல்லாக நம்ம போட போகிறோம். half இன்ச்சுக்கு தள்ளி நான் அந்த ஃப்ரண்ட்லேயும் அப்புறம் பேக் சைடில் போட்டு காட்டுறேன். நான் ஃபுல்லாக போட்டாச்சு பாருங்கள். இந்த பக்கமும் அந்த பக்கம் சேம் வந்து half இன்ச்சுக்கு அந்த டிசைன் போட்டிருக்கேன். ஸோ half இன்ச்சு போட்டால் தான் அந்த டிசைன் லீஃப் மாதிரி நம்மளுக்கு தெரியும். ஸோ அது போட்டு நான் கவர் பண்ணிட்டேன். இப்போ வந்து
பக்கத்தில் வந்து செக்ஸ் டிசைன் வந்து ஆல்ரெடி இருக்குது. ஸோ அந்த செக்ஸை நான் வந்துட்டு கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறதுக்காக அது வந்து இப்போ லைட் பிங்க் இருக்கிறதுனால நான் டார்க் பிங்க்கில் வந்து ரெயின் ட்ராப் பீட்ஸை வந்து நான் அங்கே வந்து ஸ்டிக் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் செக்ஸ் டிசைனில் வந்து சுகர் பீட் ட்ராப் ஸ்டிக் பண்ணிட்டேன். ஸோ ஒரு செக்ஸுக்கு நடுவில் சைடில் வந்து நான் இந்த மாதிரி சுகர் பீடை வந்து ரெயின் ட்ராப் ஸ்டோனு வந்து நான் இங்கே ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் ட்ரெஸ்ஸு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இங்கே ஆல்ரெடி அந்த டிசைன் இருக்கிறதுனால நான் அந்த மாதிரி நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த இந்த ஸ்டோன் சுற்றிலும் வந்து நம்ம என்ன மாதிரி டிசைன் பண்ண போகிறோம்னா இப்படி தான் டிசைன் பண்ண போகிறோம். ஃபுல் வந்து சுகர் பீட்டில் கவர் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு பிக் கோல்டு பீடு போட்டு இந்த டிசைன் வந்து எண்ட் பண்ண போகிறோம். சேம் அதே மாதிரி தான் இது ஃபுல்லாக எப்படி பண்ணுறது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ சேம் வந்து அந்த ட்ராப் பீடோட கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸ்மால் சுகர் பீடு ஒரு 3 or 4 எடுத்துக்கலாம். இந்த சுகர் பீடில் வந்து சைஸ் வேரியேஷன்ஸ் நிறைய வரும். எல்லாமே ஒரே வேரியேஷன்ஸ் இருக்காது. மேபி மார்க்கெட்டில் எல்லாமே பக்காவாக கிடைக்கும். நான் வந்து நியர்பை ஸ்டோரில் வாங்கினதுனால எனக்கு இந்த டிசைன்ஸ் எல்லாம் ஸ்டோன்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் நான் என்ன எடுத்துக்க போகிறேன்னா ஒரு 4 சுகர் பீடை எடுத்துகிட்டு மெஷர் பண்ணிக்கிறேன். இவ்வளோ தூரம் வருது. ஸோ அங்கே வந்து நம்ம ஊசியை வந்து ப்ளக் பண்ணிக்கலாம். ப்ளக் பண்ணிவிட்டு பேக் சைடில் எடுத்துகிட்டு சேம் இந்த டிசைனுக்கு நம்ம என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணணுமோ அதே தான். இது கண்டினியூஷன் வர்றதுக்காக இங்கே கொஞ்சம் சைடில் தள்ளி இந்த பீடுக்கு பின்னாடி தள்ளி குத்திட்டு அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட்டாக நம்ம போட்ட பீடுக்கு உள்ளேருந்து ஊசி போட்டு எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு நம்ம மறுபடியும் ஒரு 3 or 4 சுகர் பீடை வந்து எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு சேம் மெஷர் பார்த்து பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் டிசைன் வந்து க்ளீனாக வரும். இவ்வளோ தூரம் வருது. அங்கே வந்து ஊசி குத்தி இந்த பீட்ஸை எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வரும். நீங்கள் இந்த டிசைன் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி எம்ப்ராய்டரி நீடல் தான் நீங்கள் பண்ணணும். இதே நீங்கள் வேறு மோட்டா நீடல் எடுத்திங்கனாக்கா ஓட்டையாக ஃபுல்லாக வந்து ட்ரெஸ்ஸே வந்து நம்ம பண்ணிக்கிற டிசைன் வந்து என்னசா தெரியாது. ஸோ இந்த மாதிரி எம்ப்ராய்டரி பண்ணுறதுக்குன்னே நம்மளுக்கு வந்து சின்ன சின்ன மெலீஸான ஊசிங்க வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம டிசைன் பண்ணிக்கிறது பெட்டர்னு தோணும். இப்போ சேம் 4 பீட் கோத்துருக்கேன். எடுத்துட்டு மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். இவ்வளோ தூரம் வருது. ஸோ அங்கே வந்து ஊசி குத்திக்கிறேன். குத்திட்டு எடுத்துடலாம். இப்போது சேம் மெத்தட் ஒரு பீடு தள்ளி பின்னாடி குத்திட்டு அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் பீடுலேருந்து ஊசி எடுத்துக்கிறோம். மறுபடியும் ஒரு 4 பீட் இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ண பொருளே ஒரு 4 or 5 வரும். ஸோ 4 or 5 எடுத்துருக்கேன். ஸோ அதை கூட போட்டு 5 கரெக்டாக வருது. இங்கே வந்து நம்ம இந்த டிசைன் வந்து ஊசி குத்திட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இங்கே இந்த கார்னரில் நம்ம ஃபஸ்ட் பண்ணோம் இல்லையா, ஸோ அங்கே கொஞ்சம் தள்ளி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த பெரிய பீடு இருக்குல்ல அது போட்டுடலாம். ஒரே ஒரு பீட் போட்டுட்டு இது நல்லா தள்ளிட்டு இங்கே வந்து குத்திக்கிறேன். இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து பேக் சைடு லாக் பண்ணிவிட்டு இதே டிசைனை நம்ம இது ஃபுல்லாக பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ட்ரெஸ்ஸோட டிசைன் ஃபுல்லாக நான் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ப்ளவுஸஸ்க்கு நிறைய
ஒரு 2-3 ப்ளவுஸ் எம்ப்ராய்டரி பண்ணியிருக்கேன். பட் ஃபஸ்ட் டைம் ட்ரெஸ்ஸுக்கு நான் எம்ப்ராய்டரி பண்ணது. ஸோ இந்த எம்ப்ராய்டரி டிசைன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் கூட நீங்கள் கண்டிப்பாக எனக்கு சொல்லலாம். டிசைன்ஸு அப்புறமா எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். மறுபடியும் இதே மாதிரி உங்களுக்கும் இந்த மாதிரி ட்ரெஸ் இந்த மாதிரி எம்ப்ராய்டரி பண்ணணுன்னா கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ப்ளவுசஸ் கூட நான் இந்த மாதிரி எம்ப்ராய்டரி பண்ணி கொடுக்குறேன். ஸ்டிச்சல் ப்ளவுஸ்க்கு நான் இந்த மாதிரி எம்ப்ராய்டரிஸ் எல்லாம் பண்ணி கொடுக்குறேன். சிம்பிள் அண்ட் அஃபோர்டபுளான ப்ரைஸில் உங்களுக்கு நான் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் பெல் ஐக்கானை கூட கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். இதுதான் நான் எம்ப்ராய்டரி பண்ண ட்ரெஸ்ஸோட ஃபுல் வியூ. ஸோ மேலே ப்ளைனாக இருந்தது. நம்ம சிம்பிளாக அண்டு கம்மி நம்ம செலவு பண்ணி எம்ப்ராய்டரி பண்ண முடியும்னு நான் உங்களுக்கு இதெல்லாம் ஷோ பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து ப்ளவுஸஸ் கூட ரொம்ப நல்லா தெரியும். நான் ஆல்ரெடி 2-3 ப்ளவுஸ் பண்ணேன். பட் நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடியுது. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது எம்ப்ராய்டரி சிம்பிள் வீடியோ வீட்டிலே பண்ணால் நிஜமாக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்படி ப்ளைனாக இந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு நம்ம அழகாக ஸ்டிச் பண்ணி இந்த வீடியோவில் காட்டியிருக்கோம். நிறைய வீடியோஸ்க்கு நீங்கள் எனக்கு நல்ல சப்போர்ட் கொடுக்குறீங்க. தேங்க்யூ. அண்ட் அப்கமிங் வீடியோஸ்க்கும் என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். அன்டில் தென் திஸ் இஸ் மோனிகா அண்ட் தேங்க்யூ ஸோ மச். பாய்.